நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்துள்ள எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகையுள்ள கரம் நிறைவாயிருக்கும்படி கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னமும் மகிமை உள்ள கிருபையும் எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள வேளைகளில் எல்லாம் உங்கள் ஆளுகை உள்ள கரம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து உள்ள பகுதிகளிலே உம்முடைய ஆளுகை உள்ள கரம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். தூரத்திலும் சமீபத்திலும் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள்.
அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதிக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம பாடின பாடலினுடைய வரிகளின்படி அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் அவரை மகிமைப்படுத்தவும் அவரை துதிக்கவும் ஆயத்தமா இருக்குதுங்க. அவர்களை நம்பி கர்த்தர் தந்திருக்கிற ஒரு வேலை என்னன்னா துதிக்கிற வேலை. அந்த வேலையை பர்ஃபெக்டா செய்து உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டியும் மனுஷனான உங்களையும் என்னையும் தவிர எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒண்ணு. நம்மளை நம்பி ஒரு வேலை தந்தா ஏண்டா இவங்கையில கொண்டு போய் இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவில் நாம் ஒழுங்கீனமான சில செயல்களை சில வேலைகளில் செய்துடுறோம். ஆனா கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, என்னை நம்பி ஒரு பணி கொடுத்தா அதை சரியான முறையில் நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஒரு பெரிய பணக்காரன் ஏராளமான படகுகள் அவன் வச்சிருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு பெயிண்டர் இடத்துல தன்னுடைய ஒரு படகை கொண்டு வந்து கொடுத்து அந்த பெயிண்டர்கிட்ட விலை பேசினா, இந்த படகை நீ அழகா வர்ணம் தீட்டி கொடு அப்படின்னு கையில கொடுத்தான். அதே போல அந்த பெயிண்டர் அந்த படகை மிக அழகாக பழுது பார்த்து வர்ணம் தீட்டி அந்த செல்வந்தன் கையில கொடுத்தான். அதற்குரிய சரியான கிரயத்தை கொடுத்து செல்வந்தன் கொண்டு போயிட்டான். 2 நாள் ஆச்சு. அந்த செல்வந்தன் பதறி அடிச்சு ஓடியாந்து அந்த பெயிண்டர் கிட்ட வந்தான். வந்துட்டு இன்னும் பெரிய தொகையை ஒண்ணு அந்த பெயிண்டர் கையில கொடுத்து, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா. பெயிண்டருக்கு ஒரே கேள்வி, ஐயா நான் பேசின பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, மறுபடியும் எதுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படி கேட்டான். அப்ப அவன் சொன்னா, என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க. இவன் சொன்ன, என்னங்கய்யா அப்படின்னா, இல்ல அந்த படகை நான் உங்ககிட்ட கொடுக்கும் போதே அதுல ஒரு ஓட்டை இருக்குது, அதை அடைச்சிட்டு பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆனா நீ நான் சொல்லாத வேலையை அழகா அந்த ஓட்டையை அடைச்சி நீ பெயிண்ட் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷம். நான் வீட்டுக்கு போய் வச்ச உடனே படகை என்னுடைய பையனுங்க 2 பேரும் பார்த்தவன் அந்த படகை எடுத்துட்டு போயிட்டான். அவன் பாதி கடலுக்கு போகவும் தான் எனக்கு பதட்டம் வந்துச்சு. ஐயோ அதுல ஒரு ஓட்டை இருந்துச்சே சொல்லலையே அப்படின்னு நான் பதறி போய் போனா, என்னுடைய பசங்க 2 பேரும் சேஃபா வர்றாங்க. நான் கரெக்டா அந்த ஓட்டை இருக்கிற இடம் தெரிஞ்சதுனால போய் பார்த்தேன், அது அடைக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அதனாலதான் என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் காப்பாற்றின நன்றி கடனுக்கு உன் கையில பணத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். இப்ப நான் சொன்ன சம்பவத்துல 2 காரியங்களை நம்ம மனசுல பதித்துக் கொள்ளணும். ஒண்ணு, என்னை நம்பி ஒருவர் ஒரு பொறுப்பை தந்தா, ஒரு பணியை தந்தா, மறுபடியும் குறையில்லாத அளவுக்கு நேர்த்தியாக அந்த பணியை செய்வதற்கு நாம் படிப்பிக்கப்பட வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நன்றி உள்ளவர்களாக இருக்க பழகணுங்க.
நல்லா கவனிக்கிறீங்களா? பணம் வாங்குறோம், பணத்துக்கு நன்றி அவன் வேலை செஞ்சிருக்கிறான். இவன் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு சொன்னதுக்கு மேல ஒரு பணி செய்திருக்கிறான். அதுல அவன் நன்றி உள்ளவனா அந்த செல்வந்தன் இருந்திருக்கிறான். இப்படி எத்தனை சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கை படகை அழகாக தேவன் வடிவமைத்து நம்மகிட்ட இருந்த குறைகள் எல்லாம் ஓட்ட உடசல் எல்லாம் அடைத்து அவருக்கு பிரயோஜனமான ஒரு கருவியாக என்னை மாற்றி எனக்கு சுகம் தந்து, பலன் தந்து, ஜீவன் தந்து, ஆரோக்கியம் தந்து இந்த உலகத்தில் என்ன வாழ வச்சிருக்காரே. அதுக்கு நாம் என்ன செய்யறோம்? எந்த நன்றி கடன் நாம் அவருக்கு பண்றோம்? ஒண்ணு இல்லைங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சன்னிதானத்திற்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் நன்றினால நிறையணும். இயற்கைக்கும் மாறாக தேவன் செய்த எல்லாவற்றையும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம்னா அந்த நன்றியில, அந்த துதியில கர்த்தர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை மனதில் பதித்தவர்களாக பாடல் புஸ்தகத்தில் 292வது பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 292வது பாடல். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவால், தயவாய் மாதயவால். தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவால், தயவாய் மாதயவால். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா. நல்லவரேசு நல்கிய எல்லா நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகாதானம் வரும் இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா. நல்லவரேசு எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர்.
அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கம் இதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கம் இதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நினைத்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்தும்மை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்தும்மை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்போம்னா கண்டிப்பா அதுல கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதமும் பெரிய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டுங்க. தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் கர்த்தர் செய்கிறவைகளிலே நன்றி உள்ளவர்களாக மாத்திரமல்ல, என்னை நன்றாய் கவனிக்கணும். எல்லா இடங்களிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உட்படுகிற நல்ல ஒரு சுபாவம் தேவ பிள்ளைகளான உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அரேபிய நாட்டில் போர் குதிரையை பயிற்றுவிப்பாங்க. அதை யுத்தத்திற்காக செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கு சில பயிற்சிகள் இருக்கும். எப்படி பயிற்சி கொடுப்பாங்கன்னா, வனாந்திரத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த குதிரைக்கு கடுமையான பயிற்சிகள் நடக்கும். தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு 2 நாளுக்கு. அப்போது இந்த குதிரை தண்ணி தாகத்துக்கு அங்கங்கே ஓடி அலையும், தண்ணி எங்கேயும் இருக்காது. அந்த பயிற்சியில் அவங்க கொடுக்கக்கூடிய சில கண்டிஷன் என்னன்னா, அடிக்கடி விசில் ஊதுவான் அந்த பயிற்சியாளன். அவன் விசிலை ஊதும்போது அந்த குதிரை உடனடியாக அங்கே நிற்கணும், என்ன வேலையும் செய்யக்கூடாது. அது அப்படியே ஸ்டபனாக அந்த இடத்துல ஒரே இடத்துல நிலையாக நிற்கணும். இப்படி அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்போது இந்த குதிரை ஒழுங்காக தேறி இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்கு அந்த பயிற்சி காலம் முடித்த உடனே அதை நேராக தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதை பார்த்த உடனே இந்த குதிரைக்கு பயங்கர தாகம், எப்படியாவது போய் உடனே மடன் அந்த தண்ணியை குடிச்சிடணும்னு ஓடி போய் தண்ணிக்கிட்ட வாயை வைக்க போகும். கரெக்டாக அந்த பயிற்சியாளன் அந்த நேரம் பார்த்து விசில் அடிப்பான். அவன் விசில் அடித்த உடனே சில குதிரைகள், நீ யார அடிக்கிறதுக்கு, எனக்கு தண்ணி தாகம் அப்படின்னு மடன் தண்ணி குடிக்கும்.
ஆனால் சில குதிரைகள் கீழ்ப்படிந்து அப்படியே நிற்கும், அந்த தண்ணி கிட்ட வாய் வைக்காம. அப்படி எந்த குதிரையெல்லாம் அந்த பயிற்சியாளனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தண்ணி குடிக்கலையோ அந்த குதிரையை மாத்திரம்தான் யுத்தத்திற்கு வேணும் அப்படின்னு எடுப்பாங்க. புரியுதா? அப்போ ஒரு யுத்தத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய ஒரு குதிரை எஜமானுடைய பயிற்சியாளனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாதான் அது அந்த பொறுப்புக்கு அல்லது அந்த பணிக்கு வர முடியும் அப்படின்றத நீங்க மனசுல பதிக்கணும். அதே போல உங்களுடைய என்னுடைய எஜமானாகிய தேவன் நம்மை சில பாதைகளின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். அந்த பாதையிலும் நாம் வேத வசனத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, நமக்கு வருகிற எல்லா வாய்ப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததில்லை. நமக்கு வர்ற எல்லா நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வர்றதில்லை. கவனமாக இருக்கணும். புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட வாய்ப்பு வரும்போது அதில் நான் வேத வசனத்துக்கு உட்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்று பார்ப்பேன்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. தேவ எல்லையில் வந்து நீங்கள் கீழ்ப்படியும் போது அதில் கிடைக்கிற மகிமை, எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போனதோ, அதெல்லாவற்றிலும் ஒரு பெருக்கமும் விருத்தியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். யாக்கோபினுடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் வந்த போது தன்னுடைய எல்லா விக்கிரகங்களையும், தன் மனைவிகள் பிள்ளைகளிடத்திலிருந்து எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்து ஒழிச்சு போட்டார். ஒரு கர்வாலி மரத்துக்கடியில் புதைச்சாரு. எல்லாத்தையும் சொன்னார், நான் தேவனை தேட போகிறேன், நான் பெத்தேலில் போய் கூட போகிறேன். அப்படி தேவனை தேடுவேன்னு அவங்க ஆரம்பித்த உடனே அவர்களை விட்டு தீமைகள் எல்லாம் விலகுச்சுங்க. அருவருப்புகள் விக்கிரகங்கள் எல்லாம் விலகுச்சு. முடிவு என்னன்னா பல எல்லைகளுக்கு பிரயோஜனமாக யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை விட ஈசாக்கை விட யாக்கோபுக்கு தான் பெரிய நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டு அப்படின்றத வேதத்தை சரியாய் புரிந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? நம்ம இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒன்று போட்டு ஆரம்பிப்போம். ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒன்று போட்டு ஆரம்பிப்போம். ஆனால் யாக்கோபு தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் பேலன்ஸே கிடையாதுங்க. கையில் ஒரு கம்பும் ஒரு பாட்டில் எண்ணெயும் தான் அவன் வீட்டை விட்டு வெளியேறும்போது அவங்க அம்மா அப்பா கொடுத்து அனுப்புனது. அந்த ஒரு பாட்டில் எண்ணெயும் அந்த கல் மேலே ஊற்றிட்டான், ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ வெறும் கோலோட தான் அவனோட வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடிவு என்னன்னா அப்பாவை விட அவனுடைய தாத்தாவை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக மாறினான். ஏன் தெரியுமா? அந்த முழுமையான கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமும் கர்த்தருடைய ஆலயம்தான். இந்த ஆலயம் இல்லைன்னா கண்டிப்பாக கீழ்ப்படுதலின் பாதைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவன் கொடுக்குற கீழ்ப்படிதலின் பாதைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாத மனிதர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார். அவர் பூமியில் மனிதனாக வந்ததற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் கீழ்ப்படுதலை படிப்பிப்பது ஒரு பிரதானமான ஒன்று என்பதை மனதில் பதிக்கணும். நான் சொல்லலை, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே அப்படி பதித்து வைத்திருக்கிறார். அதனால நாமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவினுடைய பாடல் புஸ்தகத்தில் 316வது பாடல், எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எப்படி பாட போறோம்னா, எழுந்து பெத்தேலுக்கு வந்தேன், இதுதான் கர்த்தருடைய வீடு, இதுதான் சபை, இதுதான் தேவனுடைய இடம். அதனால் எழுந்து பெத்தேலுக்கு வந்தேன், இதுதான் தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவேன் என்று கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? எழுந்து பெத்தேல் வந்தோ, இதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தேல் வந்தோ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே,
அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுத்தில் வந்தோ போகும் இடமெல்லாம் கூட இருந்து பார்த்துக் கொள்வேன் என்றீ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து கொள்வேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துதத்தில் வந்தோ இறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, இறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பராயிருந்து நடத்தி வந்தீரையா. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துதத்தில் வந்தோ எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பராயிருந்து நடத்தி வந்தீரையா, வாழ்நாள் முழுவதும் இருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துதத்தில் வந்தோ ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே எழுந்துவத்தில் வந்தோ இதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து வெற்றில் வந்தோ அல்லேலூயா. கண்களை மூடி முழங்கால் படியிட்டவராக, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி உம்மை தரிசிக்கும்படியாக ஒருவேளை முழங்கால் படியிட முடியலன்னா நீங்க எழும்பி நின்று கொள்ளுங்க. இருதயத்தினால திறந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி
கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் கொண்டு வரலாமா? பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நிறைந்திருந்த நேரத்தில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவத்திலும் சாபத்திலும் நாங்கள் உழந்திருந்த போதிலும் உங்களுடைய அநாதி கரங்களோடு கூட இருந்து எங்களை ரட்சித்து அந்த பாதையிலிருந்து மீட்டெடுத்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்க மேல அன்பு வைத்து எங்களை பாவத்திலிருந்து தூக்கினரே, உமக்கு நன்றியப்பா. சாபத்திலிருந்து தூக்கினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய மகிமை உள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல வைத்த அன்பினால உம்முடைய சொந்த ரத்தத்தையே எங்களுக்காக சிந்தினீரே. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட உமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எங்க மேல இருக்கிற அன்புனால எல்லாவற்றையும் சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. உங்க ஆலயத்தில் வந்து உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பாராட்டின ஈவுகளுக்காக நன்றி அப்பா. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நம்முடைய விலையே பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகிமை உள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் நல்லவர் 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே, நீர் நல்லவரப்பா. உன்னதங்களில் விற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே, நீர் நல்லவர், நீரே வல்லவர், போதுமானவர், மகத்துவங்களை செய்கிறவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே, உன்னதங்களில் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. மகத்துவங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனின் பலனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால தந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர் பா. உன்னதரே, போதுமானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, ஆராதனைக்குரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தவரே, வானத்தின் பரலோகத்திலிருந்து மன்னாவை எங்களுக்கு பொழிந்தருளினவரே, பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்தவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் வல்லவர், நீர் நல்லவர், போதுமானவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீரே நல்லவர். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில்
என் மேய்ப்பரே. கரங்கள் உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவரே, மகத்துவமானவரே, கிருபை உள்ளவரே, நன்மைகளின் நாயகரே, வல்லமையினால் எங்களை இடைக்கட்டினவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே போதுமானவர். அல்லேலூயா.
யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோமே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா மக்கதேஷே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரூபா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரஃபா உம்மை ஆராதிக்கிறோம். நீர் வல்லவர், நீரே நல்லவர், போதுமானவர் அப்பா. உன்னதங்களில் விற்றிருக்கிறவரே, மகிமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா எல்லைகளிலும் எங்களை மேன்மைப்படுத்தினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தலையை உயர்த்தினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை கனம் பண்ணினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் கைவிடப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாம் உம்முடைய கரம் எங்களை பிடித்து தூக்கின நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. மனிதர்களை நாங்கள் நம்பின போது எல்லாம் தலை குனிந்து நின்ற போது உம்முடைய அநாதி கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கினதே, உமக்கு நன்றி. எங்களை வெட்கப்படுத்தாமல் காத்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை தந்தவரே, உமக்கு நன்றி. சுகம் தந்தவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். நாங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் எங்களை மறந்த போதிலும், எங்களை கைவிட்ட போதிலும் உம்முடைய அநாதி கரம் எங்களை மறவாமல் நினைத்ததே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உங்களையே மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றி. மகத்துவமானவரே, உமக்கு நன்றி. மாட்சிமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. உணர்ந்தவர்களாய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களை மறக்காமல் நினைவு கூர்ந்து இம்மட்டுமாய் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எங்கள் தலையை உயர்த்தி கனம் பண்ணின நல்ல தயவுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதுக்கப்புறம் நான் போடுறது நம்ம எல்லாரும் இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாக தெரிந்து கொண்ட மாநிலம் மணிப்பூர் மாநிலம். மணிப்பூர் மாநிலத்தினுடைய தலைநகர் இம்பால். அங்கு ஏறக்குறைய 27,21,000க்கும் அதிகமான பேர் வசிக்கின்றார்கள். 9 மாவட்டங்களும் 2199 கிராமங்களும் இந்த மணிப்பூர் மாநிலத்தில் உண்டு. இந்த மாநிலத்தினுடைய 92% காடுகளினால் நிறைந்தது. இந்த மாநிலத்தில் கைத்தறி, நெசவு, குடிசை தொழில் மிக பெரிய அளவில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இவைகளில் பணிபுரிகின்றார்கள். பட்டு உற்பத்தியில் இந்த மாநிலம் சிறந்த இடம் வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த மாநிலத்தில் ஏராளமான பழங்குடி மக்கள் உண்டு. அவர்கள் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் விபச்சாரத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிபணிந்திருக்கிறார்கள். இவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக சமீப காலமாக இங்கு கிறிஸ்தவர்களுக்கு சில துன்பங்களும்
அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மணிப்பூர் மாநிலம் கர்த்தராகிய இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்படியாக இங்கு கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், பிசாசின் சக்திகள் முற்றிலுமாய் நிர்மூலமாகும்படியாக கரங்களை வானத்துக்கு நேராய் தூக்கலாமா? மாற்றி நாகட்சி ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மணிப்பூர் மாநிலத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை அந்த மாநிலம் முழுவதிலும் இறங்குவதாக. கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள், அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் மணிப்பூர் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும் ஐயா. அங்கு உம்முடைய கனமான பணி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபினாலும் மூடிக்கொள்ளுங்க. பழங்குடி மக்கள், ஆதிவாசி ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். சுவிசேஷத்துக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அகல்வதாக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, உங்கள் சமூகத்தில் வருகிறேன். இப்பொழுதும் ஜெபிக்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஏசப்பா. ஜெப குறிப்பு உங்கள் காயப்பட்ட கருத்தில் கொடுக்குறேன். இப்பொழுதும் அப்பா, நாங்கள் ஜெபிக்க இருக்கிற மணிப்பூர் மாநிலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நல்ல பாதுகாப்பு ஏற்படுத்தாங்க அப்பா. அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லாம் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற வளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் உங்கள் பிள்ளையாக மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, சமீப காலமாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற இந்த எல்லா நெருக்கடிகளும் இயேசு நாமத்தினால் இல்லாமல் போக உதவி செய்யுங்க அப்பா. நெருக்க எல்லாரும் பலிக்கு பெருக உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை அந்த மாநிலத்தில் நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நல்ல பாதுகாப்பு ஏற்படுத்தி தாங்க அப்பா. இன்னும் சுவிசேஷம் அதிகமாக வளர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் நாமத்தை தங்கிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டபடி நான் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். என்னுடைய அப்பா வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 28. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையை போல் இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழியில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறான். பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகத்தாட்சணியம் நல்லதல்ல, முகத்தாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன் கண்ணன் செல்வவானாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்.
தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு அழகாக வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சத்திய வேதத்தில் போட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னால் தன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கின்றவைகளிலே உண்மை உள்ளவனாக, உத்தரவாதம் உள்ளவனாக, பயன்படுத்துகிறவனாக, பெருக்குகிறவனாக இருக்கிறவன் உண்மை உள்ளவன். அதாவது இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். ஒருவனுடைய கரங்களில் 5 தாலந்து, இன்னொருவனுடைய கரங்களில் 2 தாலந்து, இன்னொருடைய கரங்களில் 1 தாலந்து. அந்த 5 தாலந்தை பயன்படுத்தினவனை பார்த்து நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்கிறார். அப்படின்னா உபயோகப்படுத்தி தனக்கு கொடுத்திருக்கிறவைகளை பெருக்குகிறவன் உண்மை உள்ளவன். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறார் கர்த்தர். ஒரு மனுஷனை நம்பி எதெல்லாம் தருகிறாரோ அதெல்லாம் பெருக்குவதற்கு தேவ பிள்ளைகளான நீங்களும் நானும் படிக்கணுன்றதை மனசில் வைத்து கொள்ளுங்க. நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது தேவ நாம மகிமைக்காக காணிக்கை இழுக்கப்படும். என்னுடைய அம்மா ஒரு பாடலை பாடுவார்கள். போராட்டம் போராட்டமே, போராட்ட ஜீவியமே, போராட்டம் போராட்டமே, போராட்ட ஜீவியமே, போர் முனையில் தாவீது போல் போராட்ட ஜீவியமே, போர் முனையில் தாவீது போல் போராட்ட ஜீவியமே, போராட்டம் போராட்டமே, போராட்ட
கர்த்தர் இந்த காணிக்கை ஆசீர்வதிக்கும்படியாக மீதி வேலை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கிருபா மகேந்திரன் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நாளிலும் கூட தகப்பனே கொடுத்த காணிக்கையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இது பல மடங்கு பெருகவும் உம்முடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாய் மாறவும் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. கேட்கிற வார்த்தையின்படியே வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரியமாக இந்த பூமியில் வாழவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்வம் ஆண்டவராகிய இயேசுவின் மேலான நாமத்தினாலே அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தைக்கு முன்பு ஓரிரு அறிவிப்புகள். இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக வருகிற வியாழக்கிழமை பிறந்த நாளை காண்கிற பிரிட்டினா பிளஸியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடியவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபினால மூடிக்கொள்ளுங்க. தெய்வக்கரம் எல்லாரோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. விசேஷமாக வியாழக்கிழமை பிறந்த நாளை காண்கிற பிரிட்டினா பிளஸியை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய கிருபினால பிள்ளை மூடிக்கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய தேவக்கரமும் பாதுகாப்பும் பிள்ளை ஆளுகை செய்யட்டும். எல்லா இன்னல்களுக்கும் நீங்களாக்கி உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து இந்த வாலிப காலத்தை தூய்மையாய் காத்துக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. அவருடைய திறமைகள் தாழ்ந்துகள் எல்லாம் உங்கள் நாம மகிமைக்காக பயன்படவும் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். அதே போல் வருகிற வியாழக்கிழமை அன்று கர்த்தருக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று டிசம்பர் மாதம் 1 தேதி அன்றைக்கு காலையில் நமக்கு அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. தயவாக விசுவாச பிள்ளைகள் அதில் பங்கு பெறும்படியாக அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நான் பேசுவேன் என்பது போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு தெரியும். போன வாரத்தில் நான் ஆண்களை பற்றி இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஆணுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார் என்று பேசினேன். சொல்லும் போதே சொன்னேன் அடுத்த வாரம் பெண்களை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் பெண்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருப்பீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பீங்க. ஒருவேளை இந்த செய்தி என் கணவர் கேட்டக்கூடாதே அப்படின்ற ஒரு பதட்டமும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் கணவரை பற்றி பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்துச்சோ, அதே போல் உங்களை பற்றி பேசும்போதும் அதே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணும். மாறாக இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிற பிரதான காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்ப என்ன கவனிக்கணும்? இங்க போட்டிருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. எல்லா பெண்கள் என்ன பாருங்களேன், நீங்க கண்டிப்பா எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்கன்னு நம்புறேன். அதனால தான் சபையில் விசுவாசியாக உட்கார்ந்துருக்கிறீங்க, என் வார்த்தை கேட்குறீங்க. இங்கே போட்டிருக்கு, அப்படி உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு போட்டிருக்கு. பவுல் ஏன் இப்படி எழுதினாருன்னு நான் விளக்கி சொல்கிறேன். அவர் ரொம்ப ஞானவான். நல்லா கவனிங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவரை தவிர மற்ற எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க. அதனால தான் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கார். தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிவாங்க, தன்னுடைய அண்ணனுக்கு கீழ்ப்படிவாங்க, தன்னுடைய தம்பிக்கு கீழ்ப்படிவாங்க. ஏன்? பக்கத்து விட்டு ஏற்று விட்டு அண்ணங்களுக்கு கூட கீழ்ப்படிவாங்க. அவங்க பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க, தங்கச்சி கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கன்னு ஏதாவது கொண்டுறனே அது ஓடியாந்து கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் தான் சொந்த புருஷன் ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுனா, ஏன் கை கால் நல்லா தானே இருக்குது, போய் குடிக்க வேண்டியதானே அப்படி சொல்லுகிற அநேக பெண்களை எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், இங்கே பவுல் சொல்கிறாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா?
இந்த வார்த்தையை பவுல் கொலேசு சபைக்கு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதுவார். கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் நான் நம்முடைய புராட்டஸ்டன்ட் பைபிளில் வாசிக்கிறேன், சுலப மொழிபெயர்ப்புலையும் இப்போ வாசிக்க கேட்க போகிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் நம்முடைய கையில் இருக்கிற புராட்டஸ்டன்ட் பைபிளில் வாசிக்கிறேன். கொலோசையர் 3:18. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ சுலப மொழிபெயர்ப்பில் வாசிக்க கேட்கலாமா? மனைவிமார்களே, உங்கள் கணவரில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கணவரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் செய்யத்தக்க சரியான செயல் இதுவே. இங்க நம்மளுடைய மொழிபெயர்ப்புக்கும் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு எவ்வளவு அழகான வித்தியாசம் பார்த்தீங்களா? அங்க அழகா சொல்றாரு, மனைவிகளே, மறுபடியும் வாசிமா, கர்த்தருக்கு உங்கள் கணவரின் அதிகாரத்துக்கு, மனைவிகளே உங்கள் கணவரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் செய்யத்தக்க சரியான செயல் இது. ஒரு பெண் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சரியான செயல் செய்ய வேண்டும் என்றால் அது என்னன்னா தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தயவா பெண்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்க மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வரும். அடிக்கடி உலகத்துக்காரங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணினால தான் எல்லா காரியம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் பிகைன் தேர் இஸ் a woman அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படி சொல்கிறாங்க. இப்படி குடும்பத்தில் ஒரு பெண்ணினுடைய ஒரு பொறுப்பு உத்தரவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று. அப்படி பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் விலையேற பெற்றதாய் பெற்றிருக்கிற ஒரு பெண் தன் கணவனுக்கு, தன் கணவனின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய பழகணும். உங்கள் வீட்டில் நீங்கள் அன்பானவங்க தான், செல்லமானவங்க தான், மூத்த பிள்ளையாக இருக்கலாம், கடைக்குட்டி பிள்ளையாக இருக்கலாம், ஒரே பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணால் புருஷனுக்கு கீழ்ப்படிய பழகணும். புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு போடுங்க. என்ன சொன்னாலும் கேட்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், நான் சொல்கிறது கொஞ்சம் வலிக்கும். போன வாரம் புருஷனை பற்றி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை? ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வேதத்தை மாத்திரம் சொல்லித்தரேன், கண்டிப்பாக கீழ்ப்படியணும். மறுபடியும் எபேசியருக்கு வாங்க. பவுல் சொல்லும்போது 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி கீழ்ப்படியணும்? எந்த காரியத்திலும். அங்க சொல்றாரு கொலேசு சபைக்கு இது ஆண்டவருடைய பார்வையில் பிரீதின்னு சொல்றாரு. எபேசில சொல்றாரு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்ன்றாரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவேளை இதை கேட்கிற பெண்களுக்கு மனசுல என்ன யோசனை வரும்? அப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையா, புருஷன் வாண்ணா வரணும், போனா போன இதை செய்யணும் அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா? கீழ்ப்படுகிறதுக்கு நல்ல ஒரு வாசனம் வேதம் சொல்லியிருக்கு. எந்த காரியத்திலும் கீழ்ப்படி. நீங்கள் மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா புருஷன் சொன்ன வார்த்தையை அடிக்கடி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பார், மாற்றிட்டே இருப்பார். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு ஞாபக சக்தி கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆம்பளைங்களுக்கு அந்த ஸ்டபன்னா ஒரு காரியத்தில் நிற்கணுன்ற புத்தி கிடையாது. பெரும்பான்மையான ஆளை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களை பார்த்து, பெண்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை பார்த்து உங்கள் கணவர் சொல்கிறார், உன் தங்கச்சி வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓ, நீ எல்லாம் மனுஷனாயா? என் தங்கச்சி கல்யாணத்தில் எவ்வளவு செஞ்சுருக்கா, காசு கொடுத்துருக்கா, எப்படி என்ன வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன்? அப்படி தான் போவேன், இந்தா புடி தாலி அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒரே வார்த்தை சரி போகலைங்க, பேச்ச நிப்பாட்டுங்க, அதோட புருஷன் போக்குன்னு போயிடுவேன். அடுத்த நாள் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஏங்க நம்ம கல்யாணத்தில் உங்கள் கொழுந்தியா எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சா? புருஷனுக்கு கொழுந்தியான யார்? உங்கள் தங்கச்சி தானே. எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சா? இதெல்லாம் மறந்துட்டீங்களே, எங்கே போவேனான்றீங்க? சரி போ, நீ மட்டும் போ. பேச்சு நிப்பாட்டுவான். அதோடு நிப்பாட்டிக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை அடுத்த நாள், ஏங்க நான் மட்டும் போனால் நல்லாவா இருக்குது,
தங்கச்சி புருஷன் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. எல்லாரும் போனோடனே கேட்பாங்க, எங்கே ஓ மாப்பிள்ளைன்னு கேட்பாங்க. அது எனக்கும் மானக்கெடலை, நீங்களும் வந்தால் நல்லது தானே. சரி சரி வரேன், முடிஞ்சு போச்சா கதை. ஒரு மணி நேரம் கழிங்க, இல்லை 2 நாள் கழிங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. ஏங்க சும்மா போனேன் எப்படி எந்தையாவது வாங்கிட்டு போவோமே, அவளையே கேளு, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, பாவம் நம்ம தானே செய்யணும், வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு ஆம்பளை சொல்லுவான். அதே ஆம்பளை தான் முதல்ல என்ன சொன்னால், உன் தங்கச்சி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா. இப்போ இத்தனை நேரத்துக்கு அப்புறம் எப்படி வந்துருச்சு? இந்த மருந்து பெண்களாகி உங்கள் கையில் இருக்குங்க. இதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் நீங்கள் பிடிவாதத்துக்கு உச்சி கொம்பலை மேலே போய் நின்று நான் அப்படி தான் போவேன் நின்னீங்கன்னா போயிட்டு வந்துடுவீங்க, நீங்கள் காரியத்தை சாதிச்சிருவீங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் குற்றவாளி. ஏன்னா புருஷனுடைய அதிகாரம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை விசுவாசிகள் மனசில் பதிக்கணும். குறிப்பாக பெண்கள் மனசில் பதிக்கணும். திருமணமான பெண்கள், உங்கள் கணவருடைய அதிகாரம் என்பது ஆண்டவராகிய தேவனுடைய அதிகாரம். அதனால தான் இங்கே போட்டிருக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது உண்மைன்னா உங்கள் புருஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த வார்த்தையை பரிசீலனைக்கு கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக மாறிடும். எடுத்த உடனே நீங்கள் டென்ஷனில் மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக பெண்கள் வீட்டில் கோபத்தோடு எழும்பும்போது பெரும்பான்மையான வீட்டில் பெண்கள் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் முடிவு என்னன்னா கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? குடும்பத்தில் ஜெயிச்சிருவீங்க, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் புருஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். பவுல் எழுதினது மாத்திரமல்ல, பேதுருவும் சொல்லுகிற வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். என்ன கவனிக்கிறீங்களா? அலங்கரிக்கிறது என்ன? இந்த மாட்டல் மினுக்கல் கூட்டல் கழித்தல் எல்லாம் எப்படி அலங்கரிச்சாங்களாம்? கீழ்ப்படிதல்னால் அலங்கரிச்சாங்களாம். யாரு? பூர்வத்தில் இருந்தவர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு பெண்மணிகள் கீழ்ப்படிதலினால தன்னை அலங்கரித்து கொண்டாங்களாம். அப்படிப்பட்ட அலங்காரம் உங்களுக்கு இருக்கோ? இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரீதியானது, உயர்ந்தது என்பதை தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். கொஞ்சம் பின்னாடி தள்ளி 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடி, அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருக்கிறதினால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சாராளுடைய பிள்ளையா நீங்க இருக்கணும்னா புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சாலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவனேன்ற வார்த்தை அதோனாய் அப்படின்னு போட்டிருக்கு எபிரேய மொழியில. என்னை ஆளுகை செய்கிறவன் என்று பொருள். அப்போ என்னை ஆளுகை செய்கிறவனேன்னு சொல்லி தன்னை அப்படி தாழ்த்தி கீழ்ப்படைஞ்சாரான். ஒருவேளை புருஷனை ஆண்டவனேன்னு சொல்ல வேண்டாம், டேய்னு கூப்பிடாம இருந்தா நல்லது. இப்போ மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பெண்கள் கோப நேரத்தில் புருஷனை போடா வாடா அவனை இவனே பேசியிருக்கீங்க? மரியாதை இன்னைக்கு மனம் திரும்பணும். புரியுதா நான் சொல்றது? அதே மாதிரி சிலர் சந்தோஷ நேரத்திலேயே இப்போ ஸ்டைல் என்ன தெரியுமா? புருஷனை டேன்னு கூப்பிடுறது, புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுறது. என்னங்க மானங்கட்ட பொழப்புது? ஆண்டவர் பிள்ளையா இருந்தா புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கனம் கொடுக்கணும். புரியுதா? தேவனுடைய பிரதிநிதின்னு சொன்னேன், தேவனுடைய சாயல்னு சொன்னேன். ஆண்டவரை நீங்கள் அன்புனால போடா வாடான்னு கூப்பிட்டுருவீங்களோ? அல்லது உங்களுடைய வேலை செய்கிற உங்கள் அதிகாரியை அன்புனால போடா வாடான்னு கூப்பிட்டுருவீங்களா? நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய கல்லூரி பேராசிரியரை அல்லது உங்களுடைய ஸ்கூலில் பொறுப்பானரை இருக்கிறவங்கள போடா வாடான்னு கூப்பிட்டுருவீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அதிகாரிகளை போடா வாடான்னு அன்புனால கூப்பிட்டுருவீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது உங்கள் புருஷனை மட்டும் என்ன பேரை சொல்லி கூப்பிடுறது? அது நல்ல முறை இல்லை. இது வரைக்கும் பேரை சொல்லி கூப்பிட்டா இன்னைக்கு மனம் திரும்புங்க. எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, மாற்று வார்த்தை நான் சொல்லி கொடுக்க வேண்டாம். சிலர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, சிலர் டார்லிங்னு கூப்பிடுறாங்க, சிலர் எப்படியோ மாமான்னு கூப்பிடுறாங்க, சிலர் அத்தான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி பல வார்த்தைகளை கூப்பிடுறாங்க. அது உங்கள் இஷ்டம். நம்ம சபையில் ஒரு அம்மா இருக்குது,
அது அப்படி கூப்பிடும், மாமா மாமோய் அப்படி கூப்பிடும், அப்படி கூப்பிடுச்சு போங்க. ஆனால் பேரை சொல்லி கூப்பிடுறத நிறுத்துங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். உங்க புருஷனை கேட்டீங்கன்னா நீ கூப்பிடுவான்வார், வேற வழி இல்லை. அப்படி சொன்ன நீங்க கோச்சிக்குவீங்கல்ல, அதனால சரிமான்வார். வேதம் சொல்லுது சாராள் ஆண்டவனேன்னு சொன்னாலாம். நீங்க ஆண்டவனேன்னு சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன் ஆண்டவனேன்னு சொல்ல வேண்டாம். அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க வேண்டாம். ஆனால் கீழ்ப்படிங்க. இந்த சாராள் ஆண்டவனேன்னு சொல்லி எப்படி கீழ்ப்படிஞ்சா தெரியுமா? திடீர்னு வீட்டுக்குள்ள ஆபிரகாம் வந்து நிற்கிறார். யாரோ 3 பேர் வந்து வாசலில் உட்காந்துருக்காங்க. யாருன்னு தெரியாது, ஆபிரகாமுக்கும் தெரியாது, சாராளுக்கும் தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் தான் வேத புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அந்த வந்த 3 பேரில் 2 பேர் தேவதூதர்கள், ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை என்னை போல வேத பண்டிதர்கள் விளக்கி சொல்லுவார்கள். இன்னும் மாற்றுபடி வார்த்தையில் சொல்லுவோம்னா, அந்த நேரத்தில் அந்த வந்த 3 பேர் யாருன்னு தெரியாது. இவன் ஓடி போய் மனைவிட்ட சொல்கிறான், எம்மா உடனடியாக நீ 3 படி மாவு எடுத்து அப்பன் சுடுன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் அக்கடான்னு உட்காந்துருக்கேன், வேலைக்காரி இருக்கால ஆகார், அவள்கிட்ட போய் சொல்லுங்க, எழுத்து வீட்டுக்காரிட்டே சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்போம். ஆனால் எந்த கேள்வியும் கேட்கல ஆகார். சாராள் உடனடியாக எழும்பி அவ்வளவு மாவையும் பசைஞ்சு அவ்வளவு சப்பாத்தியை போட்டு அவ்வளோத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. இவர் போய் வேண்டிய குழம்பெல்லாம் இவர் ரெடி பண்ணுறாரு. ஆனால் எந்த கேள்வியும் கேட்கலைங்க சாராள். புரியுதா? அப்போ கணவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல மனைவியானவள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிவது தேவ பார்வையில உகந்தது. அப்பதான் கர்த்தருடைய நன்மைக்கு ஆசீர்வாதங்களுக்கு நீங்க பங்காளியா மாற முடியும். ஒருவேளை கணவனை ஜெயிச்சிட்டோன்னு நீங்க பெரிய சாதனையாள் போல நடக்கலாம். ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க மேல பிரியமா இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை விரும்பலைன்னு நினச்சிக்கோங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சாயலாக இருக்கிற, ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கிற உங்களுடைய கணவனை நேசிக்க பழகணும், அன்பு செலுத்த பழகணும், கீழ்ப்படிய பழகணும். இதுதான் வேதம் சொல்லியிருக்கிற மேலான ஒன்று. இந்த கீழ்ப்படிதலை எல்லா எல்லைகளிலும் பெண்கள் காட்டிட்டா கண்டிப்பாக ஒரு பெரிய உயர்வு இருக்குங்க. நான் மாற்று வார்த்தையில் சொல்கிறேன், எந்த ஒரு பெண்ணெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியிலையோ அந்த பெண்ணுக்கு அவங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாது. கீழ்ப்படிதல் என்பது ஒரு லாங் ப்ராசஸ். புரியுதா? பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னா நீங்கள் உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, தானாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். இது வேத பிரமாணம். புரியுதா? புருஷன் என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இது வேத பிரமாணம். அப்போ தான் உங்கள் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவா. இப்படி ஒரு பிரமாணங்கள் இருக்குது. இதையும் மீறி பெண்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லும்போது முதிர் வயதுள்ள பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக தீத்துவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தீத்து யாருன்னா ஒரு பாஸ்டர். இந்த தீத்துவின் நிருபத்துக்கு போதக நிருபம்னு பேர். புரியுதா? ஏன்னா தீத்து ஊழியக்காரா இருக்கிறதுனால அவருக்கு எழுதப்பட்ட ஒரு ஆலோசனை நிருபம் தான் இந்த தீத்துவின் புஸ்தகம். 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 2:5. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. பவுல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன புத்தி சொல்லணுமா? முதிர் வயதுள்ள பெண்கள் தன்னை விட வயசுல சின்ன பிள்ளைகளுக்கு, சின்ன பெண்பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, உன் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ மனசு கேட்கும்ல, நீ என்ன யோக்கியம், நீ ஏன் உன் புருஷனுக்கு கீழ்ப்படியில, நீ என்ன போய் அவளுக்கு சொல்ற, அப்படி கேட்கும்ல. அப்போ முதிர் வயதுள்ள பெண்கள் தன்னுடைய இளமை காலத்திலிருந்து புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கீழ்ப்படிதலை தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா. இதுதான் முதிர் வயதுள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ இந்த கீழ்ப்படிதலை நீங்க உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கண்டிப்பா மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் அவங்க உணர முடியும்ன்றதை இந்த சத்திய வேதம் காட்டி கொடுத்துருக்குதுங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய பெண்கள் உங்களை அலங்கரிப்பதற்கு ஒரு மிக அழகான அலங்காரம் உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிதல். அப்படி மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் புருஷன் உங்களை தலை மேலே வச்சு தாங்குவாருங்க.
இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. புருஷன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், இங்கே பைபிளில் அந்நாளுக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறான், ஏம்மா சாப்பிட்டியா, ஏம்மா அழுகிற, அப்படி இப்படியெல்லாம் கேட்டான், அந்த மாதிரி என் புருஷன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்கலன்னா, நீங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியில்ல, வாண்ண வரதில்லை, போனால் போகிறதில்ல. அதுக்கு முதல்ல ஒபே பண்ணுங்க. எப்போ புருஷனுக்கு எந்த விஷயத்திலும் கீழ்ப்படிங்க. நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல கீழ்ப்படிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை அப்படி வைங்க. அப்போ மெதுவாக அந்த செயல்கள் கனிஞ்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக மாறிடுவீங்க. ரெண்டாவது, 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது 4வது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப ரெண்டாவது என்ன கவனிக்கணும் தாய் குலங்கள் எல்லாம், இங்க அழகா போட்டிருக்கு, இருதயத்துல மறைந்திருக்கிற குணம்தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை சிலர் தவறுதலா புரிஞ்சுட்டாங்க. மயிரை பின்னி அப்படின்னா ஜடை போடக்கூடாது. சில திருச்சபையில் அது கொள்கை, பெண்கள் ஜடை போடக்கூடாது, உச்சி குடுமி தான் போடணும், கொண்டை தான் போடணும், அப்படி அழிச்சு பிடிச்சி கோடு கூட எடுக்காமல் ஜீவிடணும். அப்புறம் பொன் ஆபரணங்களை அணிந்து அதனால் நகை நட்டு போட்டக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி அதனால் பட்டு சேலையெல்லாம் கட்டக்கூடாது. இப்படி சொல்கிற ஆளெல்லாம் கவனிச்சிங்கன்னா அவங்க கட்டுற வெள்ளை சேலையே 10,000 ரூபாய்க்கு மேலே மதிப்பு உள்ளதாக சட்டு கட்டுவாங்க. ஆனால் இங்கே சொல்ல வந்த நோக்கம் என்னன்னா, இந்த புறம்பான அலங்கரிப்பு வெளியோட முடிஞ்சிருது. இது வெளியோட முடிஞ்சிருது. இந்த அலங்கரிப்பு உனக்கு மரியாதை இல்லை. உனக்கு எந்த அலங்கரிப்பு முக்கியம் அப்படின்னு பேதுரு எழுதுறாருன்னா, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அப்படின்னா மயிரை பின்னுதல் சீக்கிரம் அழிஞ்சிரும். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜடை போடுவீங்க பெண்கள்? குளிச்சு எந்திரிச்சு காலையில் ஜடை போட்டுட்டீங்க, அடுத்த நாள் காலையில் குளிச்சு எழுந்திருக்கீங்க, அதே ஜடையாக போடுவீங்க? நல்ல பெண்களாக இருந்தால், நல்லவங்களை சொல்கிறேன், நல்ல பெண்களாக இருந்தால் சாயங்காலம் ஒருக்க போய் கையை காலை மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் ஒரு ஜடையை போட்டுட்டு ஒரு பவுடர்லாம் போட்டுட்டு வந்து அப்படி உட்காருவாங்க. சில ஆள் 3 வேளை கூட ஜடை போடும், நான் தப்பு சொல்லலை, நல்லது தான், புரியுதுங்களா? அப்போது இந்த ஜடையை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது போடுறீங்க, அது மறுபடியும் கலைஞ்சு போயிடுது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த போடுற ஜடை கலைஞ்சிரும். பொண்ணுனால ஆபரணங்களை போடுறீங்க, நிறைய பேருக்கு செயின் தேஞ்சு அந்த கடையாக விழுந்துடுது, திருகாணி கம்மல் திருகாணி கல்லுக்குள்ளே விழுந்து காணாமல் போயிடுது, அது அழிஞ்சு போயிடுதா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உயர்ந்த வஸ்திரங்கள், ஒருக்க போட்ட ட்ரெஸ்ஸை எவ்வளோ நாள் போடலாம்? அதிகபட்சம் கொஞ்சம் யோசிங்க, ஒரு எல்லாம் தான் இருக்குது, அதுக்கு மீறி போட்டிங்கன்னா பிரச்சனை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட்டுருச்சு. தெரியாதனமாக என் மனைவி சொல்லிட்டா, அம்மா இந்த சேலை உங்களுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டா. அன்னையிலேருந்து அந்த அம்மா 4 நாள் அந்த சேலையை அவுக்கவே இல்லை. 4வது நாள் நான் பார்த்தேன், எனக்கு சேலை பார்க்குற பழக்கம் இல்லை, ஆனால் 4 நாள் ஒரே சேலையில் இருக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னேன், அம்மா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, நல்லா இருக்குது சேலைன்ட்ட பாரு. அந்த அம்மா அவுக்கவே இல்லைன்னு அந்த அம்மாவையே கூப்பிட்டு சொன்னேன், அம்மா இந்த சேலை நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பாக போச்சு போல, இது அவுக்காமையே இருக்கீங்களேன்னு ஈன்னு பல்ல கட்டிட்டு போகுது அந்த அம்மா. அப்போது 4 நாள் ஒரே சேலையை கட்டியிருந்தா என்னத்துக்காக? பக்கத்தில் யார் வந்து நிற்க முடியும்? அப்படியே கொஞ்சம் மூக்க கடை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கவனிக்கணும், இந்த சேலை கூட நாம் உடுத்துக்கிற விலையேற பெற்ற வஸ்திரம் கூட கொஞ்ச நேரத்தில் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் என்னென்னேக்கு மாறாத அழியாத அலங்கரிப்பு என்னன்னா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். எல்லாரும் என்ன பார்க்கணும், இப்போது இந்த இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம் கல்யாணத்துக்கு முந்தி வெளியே தெரியவே தெரியாதுங்க. இந்த காதலிச்சவங்களுக்கு தெரியும், காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மனசில் பயிச்சுக்கோ தம்பி மாறே, காதல் பண்ணா உள்ளே இருக்கிற குணம் வெளியே தெரியாது, பயங்கரமாக அன்பாக சிரிக்கிறது தான் வெளியே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம்தான் உள்ளே இருக்கிற குணம் வெளியே வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கு 2 புத்தி இருக்குது. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு புத்தி இருக்குது, குணம் இருக்குது, கல்யாணத்துக்கு பிந்தி ஒரு புத்தி இருக்குது, ஒரு குணம் இருக்குது. அது கல்யாணத்துக்கு முந்தி தெரியவே தெரியாது. கல்யாணத்துக்கு முந்தி ஐயோ ஒரு தங்கமானவர், ஐயோ தங்கமானவன் தான் நினைப்பான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான், சே இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கலையே,
இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கலையே அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தையை குடும்பத்தில் இருக்கிறவங்க உச்சரிக்கிறாங்க. ஏன்னா அந்த இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்பப்போ அப்படி வெளியே வந்து போகும். என்ன கவனிக்கிறீங்களா? அந்த குணம்தான் ஒரிஜினல். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மறைஞ்சிருக்கிற குணம் தேவ பார்வையில் விலையேற பெற்றது அப்படி சொல்கிறாரு. இப்போ உங்கள் இருதயத்தில் என்ன குணம் மறைஞ்சிருக்கு? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமைதல் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? இல்லை எடுத்த உடனே கட்டார் முட்டார் தட்டார் முட்டார்னு ஆடி குதியாட்டம் போட்டு கூப்பாடு போடுறீங்களா? நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு பெண்ணுக்கு அழகே அந்த அமைதலான அடக்கமான குணம்தான் அவனுடைய சாதனைக்கு ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் காரணமானது. அப்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31:10. பொதுவாக கல்யாணத்தில் தான் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. யாரோட விலை? யாரோட விலை? குணசாலியான பொண்ணோட விலை முத்தை விட உயர்ந்ததான். முத்துன்னா போல், புரியுதுங்களா? அதை விட உயர்ந்தது, காஸ்ட்லியா இருக்கு. தங்கத்தை விட, பொன்னை விட, முத்துக்கள் வைரங்கள் வைடூரியங்களை விட மேலானது குணசாலியான பெண்ணு. புரியுதா? இந்த ரூத்துன்னு ஒரு அம்மாவை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. அவளை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ குணசாலி என்பது என் ஊரார் அறிவார்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் குணசாலின்னு புருஷன்ட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து பாருங்க நான் எவ்வளோ குணசாலின்னு கேளுங்கன்னு நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சுருப்பீங்க. பாஸ்டர் வந்து கேட்கும்போது மரியாதையாக குணசாலின்னு சொல்லலைன்னா அப்புறம் அப்படின்னு சிலர் முன்கூட்டி சொல்லி வச்சுருவாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப பயப்படுவார். ஏன்னா வாயாடி இல்லை, பயங்கர பயம். அதனால் மனசில் யோசிச்சாரு, நான் ஒரு தேசத்தின் ராஜா, என்னை கண்டு எல்லாவனும் பயப்படுறான், நான் என் பொண்டாட்டியை கண்டு பயப்படுறேன். என்ன மாதிரி தான் தேசத்தில் எல்லாவனும் பொண்டாட்டிக்கு கீழ்ப்படிஞ்சு பயப்படுவானோ, ஒரு டெஸ்ட் பண்ணுவோமே அப்படி மனசில் யோசிச்சார். யோசிச்சுட்டு தேசத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் வர வச்சார். எல்லா ஆண்களும் வந்தாங்க. வந்தோன்னு அவர் சொன்னார், எப்பா நான் வெக்கத்தை விட்டு உள்ளதை சொல்கிறேன். நான் வந்து மகாராணியை கண்டா கிடுகிடுன்னு நடுங்கிற ஆள், பயப்படுவேன். அவள் சொல்கிற வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருவேன். என்ன மாதிரி மனைவி பேச்சுக்கு பயப்பட்டு கீழ்ப்படுகிற ஆளெல்லாம் என்னுடைய வலது பக்கம் வந்து நில்லு அப்படின்னு சொன்னார். மனைவி பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன் இடது பக்கம் வந்து நில்லுன்னாரு. இவர் வாயை மூடுறதுக்குள்ள அங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து வலது பக்கம் நின்ட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் இடது பக்கம் போய் நின்னான். ராஜாவுக்கு அவனை பார்த்த உடனே பயங்கரமான ஆச்சரியம். அடாடா, நம்ம நாட்டிலையும் ஒருத்தன் மனைவிக்கு கீழ்ப்படியாத இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி இருக்கானேன்னு மாலையை எடுத்துட்டு அவன் கழுத்தில் போட போனார். அவன் சொன்னான், ராஜாவே நில்லுங்க, இப்போ எதுக்கு மாலை போட வந்திருக்கீங்கன்னா? இப்போ ராஜா சொன்னார், மனைவி பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சவன்லாம் இங்கே வாங்கன்னு சொன்னேன், மனைவி பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன் அங்கே நில்லுன்னு நீ மட்டும்தானப்பா நின்றுருக்கேன்னார். அவன் சொன்னான், இல்லை ராஜாவே, நானும் மனைவி பேச்சை கேட்குறவன் தானே, அப்புறம் எதுக்கு இங்கே நின்னேன்னார். அவன் சொன்னான், வீட்டை விட்டு கிளம்பும் போதே அவன் சொன்னான், எங்கேயாவது கூட்டம் இருக்கிற இடத்துல நீர் நின்னீரோ அவனை தொலைச்சி போடுவேன் அப்படின்னு சொன்னா ராஜாவே. அதனால தான் கூட்டமாக அங்கே இருந்ததுனால நான் தனியாக இங்கே நின்னேன்னு சொன்னான். புரியுதா? அப்போது எல்லாருமே மனைவியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? வாய். நான் சொல்லலை, பைபிள் போட்டிருக்கு. சண்டைக்காரியோட வாய்க்கு பயந்து வீட்டில் போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கலாமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு போட்டிருக்கு. ஏராளமான பெண்கள் வீட்டுக்குள்ள வாயை திறந்தா வாயை மூடுறதே கிடையாதுங்க. தயவா பெண்களுக்கு சொல்கிறேன், அன்பா நேசிக்கிறதுனால சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணத்தை வெளியே கொண்டு வாங்க. அப்போ தான் அந்த 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். புருஷன் பாராட்டுறான், ஏராளமான குணசாலி பெண் எனக்கு தெரியும், ஆனா அவர்கள் எல்லாருக்கும் நீ மேலானவன். உண்மையா புகழணுங்க. சில வேளைகளில் குடும்ப பஞ்சாயத்துக்காக எங்கள் வீட்டுக்கு சில கப்புள் வருவாங்க, கணவன் மனைவி வருவாங்க. பேசி முடிச்சுட்டு போகும்போது புருஷன் கம்முன்னு இருப்பான். எல்லாம் முடிச்சு எல்லாம் வெளியே போனேன் மெதுவான்னு சொல்லுவான், பாஸ்டர் ஒன்றையும் சொல்லிடாதீங்க பாஸ்டர், வீட்டில் வந்தால் 7:30 போட்டுருவா பாஸ்டர், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க ஐயா, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அண்ணன், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அக்கா, வீட்டில் வந்தால் 7:30 போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு போவான். பையன் வந்து காதில் விளங்குதா? அப்போ ஏன்
பயம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, அவருடைய புருஷனை சொல்கிறான், நீ எல்லாரோடவே மேற்பட்டவ. இந்த குணசாலி அப்படின்னா உள்ளுக்குள்ளே அன்பு மறைஞ்சிருக்கணுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? உள்ளுக்குள்ளே இரக்கம் மறைஞ்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே பணிவு மறைஞ்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே நாணம் மறைஞ்சிருக்கணும். இப்படி ஏராளமான காரியங்கள் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும். அந்த மறைஞ்ச குணம்தான் வெளியே வந்து மற்றவர்களுக்கு உபயோகமாக பிரயோஜனமாக இருக்கும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஸ்டைலில் எழுதுவார் பாருங்களேன். தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு வருவோம். இந்த தீமோத்தேயுவும் நான் முதல்ல சொன்ன தீத்துவின் புஸ்தகம் எப்படி போதக நிருபமோ அதே போல் இந்த தீமோத்தேயுவும் போதக நிருபம். அதாவது தீமோத்தேயு என்ற பாஸ்டருக்கு தலைமை போதகராகிய பவுல் எழுதின நிருபம். அப்போது புதுசாக ஊழிய பொறுப்பு தீமோத்தேயு ஏற்றிருக்கிறனால ஒரு பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், வாலிப பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், வயோதிப பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், விதவை பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் இங்கே ஆலோசனை கொடுப்பார். இந்த தீமோத்தேயின் புஸ்தகத்தில் இப்படி நிறைய ஆலோசனை வரும். அதில் இப்போ நான் 2 வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9லிருந்து ஓரிரு வசனங்களை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து ஓரிரு வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன கவனிக்கிறீங்களா? இங்க அழகா போட்டிருக்கு, நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ ஒரு பெண்ணுக்கு உள்ளுக்குள்ள இது போன்ற அன்பு, இரக்கம், பணிவு, நற்கிரியைகள் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருந்தா இந்த குணம் சரியான நேரம் வரும்போது, ஏற்ற நேரம் வரும்போது வெளியே வரும் அல்லது வெளிப்படும். இந்த குணங்கள் தான் தேவ பார்வையில் பிரீதியானது அல்லது உயர்ந்தது அப்படின்றத தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும், குறிப்பாக பெண்கள் மனசில் பதிக்கணும். இப்படிப்பட்ட மறைஞ்சிருக்கிற குணம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் போது அநேகர் உங்களை தேடி ஓடி வருவாங்க, அநேகர் உங்களுடைய அன்பண்டைக்கு ஓடி வருவாங்க. தானாகவே உங்களுடைய அன்பின் சுபாவங்களினால, உங்கள் அன்பின் கிரியைகளினால நீங்கள் முரட்டு சுபாவமான உங்கள் கணவனை கூட அழகாக ஆதாயம் பண்ண முடியுங்க. கவனிக்கிறீங்களா? வேதாகமத்தில் எஸ்தர்னு ஒரு பெண்மணியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எஸ்தருடைய புருஷனை போல உங்கள் யாருக்கும் புருஷன் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் தானே? எஸ்தரோட புருஷன் யாருன்னா, எஸ்தர் மனைவி. அவள் புருஷனை பார்க்க வரணுன்னாலும் அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற போர்ட்டிக்கோல் அப்படியே அவன் நடக்கணும். அவன் நான் கையில் இருக்கிற செங்கோல் எடுத்து அப்படி நீட்டுவான். அந்த செங்கோல் அவன் நீட்டலைன்னா அந்த போர்ட்டிக்கோலை வந்திருக்கிற யாரானாலும் அவன் தலைக்காலி. புரியுதா? அப்போது எஸ்தர் கூட அந்த போர்ட்டிக்கோலை தான் நின்னான். அவள் சொல்கிறா தன்னுடைய ஜன மக்களுக்கிட்ட, ஐயா, தேசத்தில் இப்படி ஒரு கொடூர சட்டம் இருக்குது, உனக்கு தெரியும், எனக்கும் அதுதான் கெதி, மனைவிக்கும். அப்போது அந்த எஸ்தர் பாருங்க என்ன அழகாக சாதுரிய ஞானத்தினால, இருதயத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற குணத்தினால அந்த மூர்க்க குணம் கொண்ட ஆமானை காலி பண்ணி அந்த கடின சுபாவம் கொண்ட அவனுடைய கணவனை அழகாக ஆதாயம் பண்ணி தனக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் வாங்கி கொண்டு தன்னுடைய வளர்த்த காரணமான முர்தேகாயை தேசத்தினுடைய அதிபதியாக மாற்ற என்ன அழகாக காய் நவுத்திருக்கா. ஒருவேளை உங்களை மாதிரி இந்த எஸ்தர் மாத்திரம் வெச்சோம் கவுத்தோன்னு டுமார்னு சொல்லியிருந்தா என்னத்துக்கு ஆக? புரியுதா? அதனால் பெண்கள் தயவாக இந்த குணத்தினால் உங்களை அலங்கரிக்க பாருங்கள். உங்கள் வாய்க்கு கொஞ்சம் காவல் வைங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. தேவையில்லாமல் கொடன்னு கொட்டி தீக்காதீங்க. ஒரு கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. அவள் வந்த உடனே அந்த மனைவி சொன்னா, என்னை அடிச்சு போட்டான். யார்? புருஷன். நான் சொன்னேன், ஏயா புருஷனை பொண்டாட்டி அடித்தேன்னு? அண்ணே, அவளுக்கு வாய் ஓவரனே, நானும் எவ்வளோதான் பணிஞ்சு பார்த்துட்டேன், முட்டியில் அடிச்சு போட்டேன். நல்லா கவனிக்கணும். புருஷனுக்கு கை நீளம், மனைவிக்கு வாய் நீளம். ஆமாம் தானே?
வேறு வழி இல்லை, புருஷனுக்கு பேச தெரியாதுல்ல. எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்கிறான், அண்ணே வீட்டுக்கு போனால் கோர்ட்டில் நிப்பாட்டின மாதிரி என்னை நிப்பாட்டிடுவா என் மனைவி. 10 கேள்வி கேட்பா, நான் பதில் சொல்ல முடியாமல் திணறிடுவேனே. அப்புறம் போய் படுக்க போவேன். அப்போ தான் அவள் சொன்ன கேள்விக்கு எனக்கு பதில் கண்டுபிடிச்சிருப்பேன், கிடச்சிரும் பதில். நான் சரி பெரிய ஞானி கண்டுபிடிச்சிட்டான் அவள் கேட்ட கேள்விக்கு பதில்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு அவள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் தான் சொல்லியிருப்பேன். அந்த பதிலுக்கு இன்னொரு 10 கேள்வி கேட்பான். அப்படியே என்னடா நம்ம இவ்வளோ நேரம் போராடி இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு 10 கேள்வி கேட்டுவிட்டாலே நினச்சி பேசாமல் வந்துடுவேண்ணே. அதனால் அவகிட்ட என்னால் சமாளிக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறான். சின்ன வயசில் தான் 2 பேருக்கும். அப்போ நான் கூப்பிட்டு, என்னம்மா உன் வீட்டுக்கார் இப்படி சொல்கிறாருன்னு. அண்ணே நான் நியாயமாக தானே கேட்டேன் அப்படின்றா. பெண்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வக்கீல் மாதிரி புருஷன்ட்ட பேசுகிறத நிறுத்துங்க. வக்கீல் அங்கே போய் பேசலாம். இப்போ ஒரு வேளை பேச ஆசை இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் போய் பேசுங்க. வக்கீல் மாதிரி வாதாடி ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு அனுப்புங்க. வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய வாயை காட்டி உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க, புரியுதா? அதனால தான் ஏராளமான கணவன்மார் வேலை விட்டா வீடு வரமாட்டேங்கிறான். ஏன்? ஐயோ அங்கே வீட்டில் ஒன்று ஆடு கப்பு கப்புன்னு, அதனால் அதுக்கு பேசாமல் ஓஞ்சி அடையட்டும், கூடு அடையட்டும், அப்புறம் நான் போவேன் அப்படின்னு மதிலில் உட்காந்து, அங்கே உட்காந்து, வீட்டில் உட்காந்து, தெருவில் உட்காந்து, எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ தெருக்கடையில் சாப்பிட்டு அப்படியெல்லாம் தன்னுடைய நேரத்தை பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மெதுவாக வருவான் 9:30-10 மணிக்கு. கேட்டால் ஆஃபீஸில் பயங்கர ஃபைல் இருந்துச்சு, எங்கள் முதலாளி அனுப்பலை, எங்கள் மேனேஜர் அனுப்பலை, இப்போ தான் கடை முடிஞ்சிச்சு, தனி தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கம்முன்னு வந்து வீட்டில் வருவான். டயர்டாக இருக்குன்னு வந்து படுத்துருவான். முடிஞ்சு வச்சா கதை. காலையில் எழும்பணுன்னு ஆஃபீஸர் காலையில் நேரமாக வர சொன்னார்னு கிளம்பி போவான். எதுக்கு? இப்போ வாயை திறந்தா மூட மாட்டாளே வாயை அப்படின்னு ஒரு பயம். அதனால் பெண்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்கள் வாயை கொஞ்சம் மூடி பழகுங்க. இருதயத்தில் இருக்கிற நல்ல குணம், பெண்ணுனாலே பூவுக்கு ஒப்பனையாக பேசுகிறாங்க, மென்மையானவர்கள், சாஃப்டானவங்க. கொஞ்சம் சாஃப்டாக பேசி பழகுங்க. சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் அமைதலாக பேசுங்க. கணவனும் ஒரு எல்லை தான் பார்ப்பான், அதுக்கும் மீறி போகும்போது ஒன்று அவன் அமைதலாவான், இல்லைன்னா அவனும் சேர்ந்து ஆட ஆரம்பிப்பான். குடும்பம் எப்படி இருக்கும்? பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? பிள்ளைகள். அது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், ஏன் அம்மா இப்படி பேசுகிறா, ஏன் அப்பா இப்படி பேசுகிறாங்க, கடைசியில் 2 பேருமே ஒழுங்கு இல்லை, நான் பேசாமல் போகிறேன் அப்படின்னு அது பாட்டு தன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றிக்கொள்ளும். அதனால் பிள்ளைகளை வைத்திருக்கிற, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் கவனமாக வீட்டில் வாழ பழகுங்க. குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாயை கொஞ்சம் சுருக்குங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற நல்ல குணத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. என்னவெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ கொண்டு போய் கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். மனுஷன்ட்ட போராடி ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்க முடியாது, புரியுதா? மனுஷன்ட்ட போராடி நீங்கள் தோற்று தான் போவீங்க. மீறினா என்ன பண்ணுவீங்க? உங்கள் அண்ணன் வீட்டில் போய் உட்காருவீங்க, இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் உட்காருவீங்க. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அங்கே அழுதுகிட்டு இருக்கணுமா? ஐயோ வந்துட்டாளே தங்கச்சி, வந்துட்டாளே அக்கா, வந்துட்டாளே மக அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கணுமா? எதையும் உங்கள் புருஷன் வீட்டில் உட்காருங்க. அன்புனால கட்டுங்க குடும்பத்தை. உங்களுடைய மறைஞ்சிருக்கிற குணம் உங்கள் குடும்பத்தில் உயர்ந்து இருக்கட்டும். அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லார் வீட்டில் புகழப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அந்த 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, புருஷனை அதிகாரம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? அழகாக அங்கே போட்டிருக்கு, புருஷனை அதிகாரம் நீ செலுத்தாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு நாளும் பெண்கள் மனசில் பதிக்கணும், புருஷனை அதிகாரம் பண்ணுற வேலையை நிறுத்துங்க. 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கா, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், புருஷன் யாருன்னா ஆண்டவருடைய பிரதிநிதி. நீங்கள் போய் அதிகாரம் செய்கிற வேலையை விட்டுட்டு அன்புனால சொல்லுங்க. அன்புனால எதையும் சாதிக்கலாங்க, புரியுதா? அதிகாரத்தினால சாதிக்க முடியாது. அந்த அதிகாரத்தை தூக்கி குப்பையில் போடுங்க, அந்த அதிகாரத்தை அழிச்சிருங்க. அன்புனால குடும்பத்தை கட்ட பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெண்களான உங்களுக்குள்ள உயர்ந்திருக்கட்டும். கவனிக்கிறீங்களா? பொதுவாக எந்த திருச்சபை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மெஜாரிட்டி சபைக்குள்ள பெண்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க, தெரியுமா?
அதனால தான் பெண்கள் மேலே பிசாசு கொஞ்சம் கோபப்பட்டு தொட்டில் குழந்தை ஸ்கீமில் குழந்தைய கொண்டு போய் தூக்கி போட்டுறாங்க. பெண்ணுன்னா கொல்லணுன்றான். ஒரு காலத்தில் ஆணுன்னா கொன்னாங்க பார்வோன் காலத்தில், ஏன்னா அன்னைக்கு ஆண் ஆபத்தானவன். ஆனால் இன்னைக்கு பெண்ணு தான் ஆபத்தானவன்றது பிசாசு தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏன்னா சபைக்குள்ளே ஒரு 10 பொம்பளைங்க இருந்தாங்கன்னா அதில் 8 பொம்பளைங்க எல்லா கூட்டத்துலேயும் வந்து பங்கு பெறுவாங்க. சபைக்குள்ளே ஒரு 10 ஆம்பளை இருந்தால் ஒரு ஆம்பளை தான் வந்து கூட்டத்தில் உட்காருவான். அதுவும் கூட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் வருவான். கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுவான். உண்மை நிலவரம், ஆம்பளைங்க நிலவரம். அநேக திருச்சபை இல்லை, புரியுதா? நம்ம சபை நிலவரத்தை நான் சொல்லலை, அநேக திருச்சபை நிலவரம்னு சொல்கிறேன். அதுலேயும் வந்திருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துலையும் ஃபோன் வரும், மெதுவாக ஃபோனை தூக்கிட்டு வெளியே போயிடுவார். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோனோட உள்ள வருவார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. 10 பெண்கள் ஒரு சபையில் இருக்காங்கன்னா 8 பெண்கள் உள்ள உட்காருவாங்க. இன்னைக்கும் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் நிலைத்திருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சபையிலும் ஒரு 10 பாட்டி மூலையில் உட்காந்து சோத்திரம் 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 சோத்திரம்னு போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க கிடையாது, ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். அதனால தான் திருச்சபைகள் வளர்ந்துருக்குதுங்க. இப்போ நான் சொல்ல வர்ற நோக்கம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெண்களுக்குள்ள உயர்ந்திருக்கணும். அந்த தேவ பயம் மாத்திரம் உங்களுக்குள்ள உயர்ந்திருந்தா நான் மேலே சொன்ன எல்லாம் தானாக நடந்துடும். புருஷனுக்கு கீழ்ப்படுகிற விஷயமா இருக்கட்டும், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாக இருக்கட்டும், எல்லாம் நார்மலாக எப்போ நடக்கும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டீங்க, புருஷனுக்கும் பயப்பட மாட்டீங்க. புரியுதா? அப்போது தேவ பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அது எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கும்னு நான் மறுபடியும் தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு வரேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணுமா? என்ன கொஞ்சம் பாருங்க. பெண்களுக்கு உடையில ஒரு ஒழுக்கம் தேவை. என்ன கவனிங்க. நான் சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது, உள்ள நிலவரத்தை சொல்றேன். ஒரு ஆம்பளையை பார்த்தீங்கன்னா முழுக்கை சட்டை போடுறான் ஒரு கல்யாணத்தில், இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஃபுல் கால் பேண்ட் போட்டிருக்கான். மிஞ்சி போன ஆம்பளைக்கு வெளியே எவ்வளோ இடம் தெரியும்? இந்த கை வெளியே தெரியும். அரைக்கை சட்டை போட்டிருந்தா இதுக்கு மேலே வெளியே தெரியும். கால் எல்லாரும் கூடுமானவர் எல்லாரும் பேண்ட்டு போட்டிருக்காங்க. வேஷ்டி கட்டியிருந்தால் வேஷ்டியை கீழே இறக்கி விட்டுறாங்க, அந்த கீழே இருக்கிற பாதம் தெரியும். மிஞ்சி போனால் கழுத்துக்கு மேலே இருக்கிற மண்டை தெரியும். இதை தவிர புருஷனுக்கு வேறு என்ன வெளியே தெரியுது? எது வெளியே தெரிஞ்சாலும் புருஷனுக்கு தப்பு இல்லை. ஆனால் பெண்களை சொல்லவே முடியலங்க. உடை, உலகத்துக்காரன் போட்டிருக்கிற அவலட்சணமான உடை சபைகளுக்குள்ளே வந்துருச்சு. நல்ல வேளை நம்ம சபையில் இருக்கிற பெண்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஒழுக்கமான உடையோடு சபைக்குள்ளே வராங்க. இப்படிப்பட்ட கண்டிப்பு இருக்கிறதுனால. ஆனால் எத்தனை இடங்களில் பெண்களுடைய அநாகரிகமான உடைகள் எத்தனை பேரை பாழாக்குது தெரியுமா? நான் சொல்லலை. இங்கிலாண்டில் ஒரு எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் ஒழுக்கமான உடை அணிந்தால் தேசத்தில் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலைங்க, இங்கிலாந்தில் இருக்க எஸ்பி சொல்கிறார். அப்போ பெண்கள் ஒழுக்கமான உடை அணியாததுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. இந்த தீமோத்தேயுவை நான் கண்டினியூ பண்ணுறேன், ஒரு வரல வச்சுக்கோங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 11:16 11:16. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். போதும். யாரு நல்ல ஒழுக்கம் உள்ளவ ஒழுங்கா உடை போடுவான்னு சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். அப்போ நீங்க போட்டிருக்கிற உடை எவ்வளவு ஒழுக்கம் உள்ளதுன்னு உங்க வாழ்க்கை காட்டும். பெண்கள் தயவு செய்து என்ன பாருங்க, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், உங்க ஜாக்கெட்ல கை எவ்வளவு நீளம் வைக்கணும், இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா அப்படின்னு நான் சொல்ல வேணாம், உங்கள் புருஷன்ட்ட கேளுங்க. நீங்கள் சாரியை கட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு என்ன உடை அணிகிறீங்களோ அதை அணிஞ்சிட்டு உங்கள் புருஷன்ட்ட கேளுங்க, எப்பா நான் நல்லா இருக்கேனா, அத்தா நான் நல்லா இருக்கேனா, இல்லை மாமா நான் நல்லா இருக்கேனா, எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேளுங்க. மனந்திறந்து சொன்னால் எந்த ஒரு ஆண் மகனும் தன்னுடைய மனைவி அவலட்சணமாக உடை உடுத்துவதை விரும்ப மாட்டார். புரியுதா நான் சொல்கிறது? நானும் ஒரு ஆம்பளை என்ற முறையில் சொல்கிறேன். ஒருவேளை அவலட்சணமாக இன்னொருத்தர் உடுத்துவதை இவன் பார்க்கறதற்கு ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் தான் மனைவி அவலட்சணமாக உடை உடுத்துவதை எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டான். அவன் கர்த்தருடைய பிள்ளையோ கர்த்தர் அல்லாதவனோ யாராக இருந்தாலும் விரும்ப மாட்டான். அப்போது ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியணும்? என்னுடைய புருஷனுக்கு நான் மதிப்பு உண்டாக்கி தர்றதுக்கு ட்ரெஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கணும். இந்திரா காந்தின்னு முன்னாள் பிரதம மந்திரி இருந்தாங்க நம்முடைய இந்திய தேசத்தில். அந்த இந்திரா காந்தி அம்மா
ட்ரெஸ் மாற்றினதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். எந்த எல்லையிலையும் யாரும் குறை சொல்ல முடியாது. புரியுதா? நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் இல்லை, ஆனால் அந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். விளங்குதா? எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பொடி பையன், எல்கேஜி படிக்கிற பையன் ஒருத்தன் போய் அவங்க கிளாஸ் ஹெட்மிஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், மிஸ் எங்கள் மம்மிக்கு சேலை கட்ட தெரியல, நீங்கள் சூப்பராக அழகாக சேலை கட்டியிருக்கீங்க, எங்கள் மம்மியை கூட்டிகிட்டு வரேன், எங்கள் மம்மிக்கு நீங்கள் சேலை கட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த பொடிசு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பொடி பயலுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய தாயினுடைய உடை ஒழுங்கில்லைன்னு. அதனால் தயவாய் பெண்கள் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக மானத்தை காப்பாற்றும்படி அழகான ஒழுக்கமுள்ள உடை அணிய பெண்கள் பழகுங்க. இதுக்கும் மீறி நான் உடையை குறித்து விரிவாக இப்போ பேச முடியாது. திருப்பியும் அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரேன். அவதூறு பண்ணாதவர்களும், புரியுதா இருக்கா? அவதூறு பண்ணாதவர்களும், வாயை துறந்தாலே யாரையாவது ஒருத்தரை பற்றி புரணி, யாரையாவது ஒருத்தரை பற்றி கோளு பெண்களுடைய சுபாவம். எல்லா பெண்களும் சொல்லலை, நான் சொல்கிற எல்லாத்துலேயும் விதிவிலக்கும் இருக்காங்க. புரியுதுங்களா? உடனே நீங்கள் வந்துட்டு பாஸ்டர் நான் எங்கேயாவது ஒரு பேசினேன்னா நீங்கள் இப்போ ஏற்பிக்கணும் ஒப்பிக்கணும்னு நீங்கள் வரக்கூடாது. வழங்குதா? எல்லா பெண்களும் மெஜாரிட்டி அவதூறு பண்ணுகிறவர்கள், சிலர் விதிவிலக்கு. வேதம் சொல்லுது இல்லையா? அதனால் நான் சொல்லித்தரேன். அப்போது இங்கே திருப்பியும் கையை வைங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க. 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1 வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ, சாரிமா 11:22 நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன்மூக்குத்திக்கு சமானம். புரியுதா? ஊர் பூரா தூத்திக்கிட்டு, ஊர் பூரா அவப்பேரை உண்டாக்கிட்டு, புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கேவலத்தை உண்டாக்கிட்டு நடக்கிற அழகுள்ள பெண் யாரா? பன்னியோட மூக்கில் இருக்கிற மூக்குத்தியான். பன்னிக்கு மூக்கில் மூக்குத்தி போட்டால் என்ன ஆகும்? அது நேராக கொண்டு போய் சாக்கடைக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் அருவருப்பு இருக்கிற இடத்துல தான் அது விடும். அப்போ தங்க மூக்குத்தியை போட்டுட்டு கொண்டு போய் அவலட்சணத்துக்குள்ளேயும் அருவருப்புக்குள்ளேயும் நரகல்லையும் போய் மூக்க விடும் இல்லை? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு சமானம்னு போட்டிருக்கு அவதூறு பண்ணுகிற பெண்களுக்கு. அதனால் பெண்கள் உங்கள் வாய்க்கு ஒரு காவல் வைங்க. தேவையில்லாததை பேசாதீங்க. புரியுதுங்களா? தேவையுள்ளதாக இருந்தாலும் இது உங்களுக்கு உகந்ததா, இது உங்கள் குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க. சும்மா அவனை பற்றி புறணி இவனை பற்றி புறணி அப்படி பேசுறது நல்ல பழக்கம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனத்துக்குள் இங்கும் அங்கும் கோள் சொல்லி திரியாயாக அப்படின்னு போட்டிருக்காரு. புரியுதுங்களா? பாலிய ஸ்திரீகளை பற்றி பவுல் எழுதும்போது, இள வயது உள்ள விதவை உள்ள ஸ்திரீக்கு நீ புத்தி சொல்லணும், வீடு வீடாக திரியக்கூடாதுன்னு சொல்லுன்றாரு. மன்னிச்சு கொள்ளுங்க இள வயது விதவைகள். புரியுதா? ஏன்னா நான் சொல்லலை, பவுல் சொல்கிறாரு. அவங்க வீடு வீடாக திரியுறது எதுக்கு? எத்தா எக்கா தகச்சி அங்கே பற்றியா, அவளை பற்றியா, இந்த இவனை பற்றியா, இவளை பற்றியா, இப்படியே பேசிக்கிட்டு அலையக்கூடாது. விளங்குதா? இது உங்கள் வேலை கிடையாது. 3வது அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்கள். எப்படி இருப்பாங்களா? தெளிந்த புத்தி இருக்கும். புத்தியில் ஒரு வேவரிங் ஸ்பிரிட் இருக்காது. அந்த தெளிந்த புத்தி உள்ள ஒரு பெண்ணு வீடை கட்டுவா. அதனால தான் நான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறத முந்திய வாசிச்சிட்டேன். 14:1 மறுபடியும் வாசிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ நீங்கள் யோசிங்க, உங்களுடைய தெளிந்த புத்தி, உங்களுடைய தெளிந்த அறிவு உங்கள் வீடை கட்டுதா, அல்லது உங்கள் கை உங்கள் வீடை இடிக்குதா? இடிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? நான் கட்டடத்தை பேசல, உறவுகளை பேசுகிறேன், குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களை பேசுகிறேன். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சொந்த பந்தங்கள் இவர்கள் எல்லாரையும் சேர்க்குதா அல்லது அழிக்குதா? சேர்க்கிற ஆளா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். புரியுதா? தேவ பயம் இருந்தால் இதெல்லாம் அது அழகு அடையாளங்கள். அதை தான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். கடைசியாக போட்டிருக்கு அந்த 11ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கு அழகு. ஏராளமான பெண்களுக்கு கை கொஞ்சம் பெருசு. புருஷன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அரிசி பெட்டிக்குள்ள, கடுகு டப்பாக்குள்ள, சேலைக்கடியில் ஒழிச்சு வச்சிடுறாங்க. குடிகார புருஷன் இருக்குது, ஒழிச்சு வைக்கிறாங்க. ஒருவேளை அவன் குடிச்சு வீணாக்கிடக்கூடாது, பிள்ளைக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க எடுத்திருக்கிற கொள்கை நியாயமான ஒன்று. நல்ல கணவனிடத்தில் கூட பதுக்கிற சில பெண்கள் உண்டு.
அதை திருடி கொண்டு போய் தான் தாய் வீட்டுக்கு, தான் தம்பிக்கு, தான் சொந்த பந்தத்துக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம், பதுக்கல் தனம் எல்லாம் பெண்களுக்கு அழகில்லை. எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை உங்களை நம்பி புருஷன் கையில் பணத்தை கொடுத்து, அம்மா நீ குடும்பத்தை நிர்வாகம் பண்ணு, இல்லை வீட்டை மட்டும் வரவு செலவு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால், ஒரு பைசா குறையாமல் அழகாக வரவு செலவு காரியங்களை குடும்பத்தில் பொம்பளையாள் நிர்வாகம் பண்ண படிக்கணும். அதான் உண்மை. புரியுதுங்களா? கொடுத்துருக்கிற கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா, ஒரு 50 ரூபா கொடுத்தா, ஒரு 1000 ரூபா கொடுத்தா, ஒரு பைசா இல்லாமல் கண்டிப்பாக தன்னுடைய கணவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். விளங்குதா? உங்களை நம்பி ஆண்டவர், உங்களை நம்பி கணவன் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை விட்டுட்டு போகிறாரு, பொருளெல்லாம் விட்டுட்டு போகிறாரு. இது எல்லாத்தையும் நீங்கள் பதுக்கி 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 கொண்டு போய் தன்னுடைய தாய் வீட்டுக்கு நாடு கடத்தினா இது என்ன நல்ல முறையா? இப்படி எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்க தெரியுமா? அதனால் புருஷன் என்ன சொல்கிறான், ஒரு பாயோட கடை, உனக்கு எது கடத்தாலும் நீ நாடு கடத்துற, அதனால் நீ இப்படியா கடை அப்படின்னு விட்டுறான். இதுவும் ஒரு பக்கத்தில் ஆபத்தான ஒன்று. இங்கே பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இந்த குணசாலியான பெண்ணை சொன்ன பார்த்தீங்களா, அந்த பெண்ணை குறித்து வேதத்தில் போட்டிருக்கு. 11ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 31:11. அவள் புருஷனுடைய இருதயம், அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். என்ன செய்யுமா? புருஷனுடைய இருதயம் நம்புமா. இப்போ ஆண்கள் என்ன பாருங்க, உங்கள் மனைவி நம்புகிற மாதிரி வாழ்கிறாங்களா? பெண்கள் என்ன பாருங்க, உங்கள் புருஷன் உங்களை நம்புகிறாரா? நம்பி பீரோ சாவியை வெளியே வச்சுட்டு போகிறாரா? உங்களை நம்பி லாக்கரை திறந்து வச்சுட்டு போகிறாரா? நல்லா இருப்பீங்க அப்படி செஞ்சா. இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, உண்மை உள்ள வாழ்க்கை வாழணும். அந்த 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 31:12. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு, அதாவது அவனுக்குன்னா புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இவதாங்க உண்மை உள்ளவ. உண்மை உள்ள மனைவி உயிரோடு இருக்கிற காலம் பூரா நன்மையை மாத்திரம்தான் புருஷனுக்கு செய்வாளாம், தீமை செய்ய மாட்டாளாம். அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் உண்மை உள்ளவர்களாக, இந்த வேத வசனத்தின்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக, அவதூறு பண்ணாதவர்களாக இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற எவைகளிலாவது உங்களுக்கு தடைகள் இருக்கும்னா, அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னா, அல்லது தீமைகள் உங்களுக்குள்ள குடிக்கொண்டிருக்கோம்னா, என்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இவைகளை நான் என்னை விட்டு நீக்கிறேன், என் குடும்பம் என் நிமித்தம் கட்டப்படட்டும், எனக்கு நீங்கள் தந்திருக்கிற உங்கள் பிரதிநிதி ஆகிய என்னுடைய கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறேன், என்னுடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற நல்ல குணங்களை நான் வெளிப்படுத்தி உங்கள் அண்டையில் காண்பிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். இதுக்கு மேலே ஒரு படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து இருக்கட்டும். நீங்கள் மாத்திரம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் தலை நிமிர்ந்து நின்றுட்டீங்கன்னா தானாகவே உங்கள் கணவர் அடிக்கப்படுகிற ஆடு போல உங்கள் பின்னாடி வந்து நீங்கள் நம்புகிற ஆண்டவராகிய இயேசுவை பற்றி கொள்வார். உங்கள் பிள்ளைகள் தானாகவே வந்து உங்கள் பாதையில் வந்து தேவனுடைய பாதையில் நடப்பாங்க. ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு, மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையினால், அதாவது தூய்மை உள்ள நடக்கையினால், போதனையின்றி வார்த்தையின்றி புருஷனை ஆதாயம் பண்ணி கொள்ளலான்னு போட்டிருக்கு. அப்போ உங்களுடைய போதனை இல்லாத வாழ்க்கை உங்கள் கணவரை அழகாக ஆதாயம் பண்ணவும், உங்கள் பிள்ளைகளை அழகாக ஆதாயம் பண்ணவும் முடியும் அப்படின்றத பெண்கள் மனசில் பதித்து கொள்ளுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். தினந்தோறும் பெண்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவர் ஒருவேளை மனம் திரும்பாதவராக இருந்தார்னா அவர் படுக்கும்போது அவர் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து குடும்பத்தை கட்டுகிற உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை அழகாக கட்டி அநேக குடும்பங்களுக்கு மாதிரியாக சாட்சியாக வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். முட்டாளை திருமணம் செய்திருந்த அபிகாயில் தன்னுடைய ஞானத்தினால அழகாக தன்னுடைய குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாள் என்று என் சத்திய வேதத்தில் போட்டிருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எப்படி ஞானமாய் தன்னுடைய குடும்பத்தை தீமையிலிருந்து அபிகாயில் காப்பாற்றினாலோ அதே போல ஞானமாக நீங்களும் செயல்படும் போது ஆபத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை தப்புவிக்கவும் காப்பாற்றவும் முடியும் என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்.
தலை வணங்கி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபினால மூடிக்கொள்ளுங்க. தெய்வ பாதுகாப்பும் உடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக உடைய கரத்தில் கொடுக்கிறோம். விசேஷமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி மேலும் உடைய பாதுகாப்பு உண்டாகுவதாக. திருமணமாயிருக்கிற எல்லா பெண்களையும் உடைய கிருபினால் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு எல்லா எல்லைகளிலும் கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை தருவீராக. இதுவரைக்கும் இடையிடையே எழும்பின கீழ்ப்படியாமையின் ஆவிகளும் கீழ்ப்படியாமையின் சுபாவங்களும் அவளை விட்டு விலகட்டும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தந்து அதன் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் மாறட்டும். தன்னுடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற இனிமையான குணங்களை, இரக்க குணங்களை, அன்பு குணங்களை, பணிவு குணங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய நல்ல சுபாவ மாற்றத்தை கொடுப்பீராக. அவர்களுக்குள்ள அடிக்கடி தலை நிமிர்கிற மூர்க்க சுபாவங்கள் அவர்களை விட்டு விலகட்டும் ஐயா. நன்மையினால மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. இவைகளுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாகட்டும். அதன் மூலமாக நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக தன்னுடைய உடையில, தன்னுடைய வெளி அலங்காரத்தில் நல் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கவும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, வீடு வீடாக அவதூறு செய்யாதவர்களாக, எல்லா எல்லையிலும் உண்மை உள்ளவர்களாக எங்கள் திருச்சபை பெண்கள் வாழட்டும். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வாழட்டும். அதன் மூலம் அவருடைய குடும்பத்தை கட்டக்கூடிய உன்னத பாக்கியத்தை அவர்களுக்குள்ள தந்தல்வீராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து உடைய கிருபினால மூடிக்கொள்ளுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களிலே ஒரு பெருக்கமும் விருத்தியும் ஆசீர்வாதமும் நிறைவாய் உண்டாகட்டும். உங்கள் நாமம் மகிமை அடையட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் மாறாமல் நம்ம நீரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். Thank you.